வெல்கம் டு சோடா புட்டி. ஸோ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 2 வெப் சீரிஸ்ப்பா. அண்ட் இந்த ரெண்டுமே 4 எபிசோடு. ஸோ இந்த வீக்கெண்டுக்கு தாராளமாக பார்த்து விட்டுலாம். அண்ட் ஒன்று வந்து பார்ட் 1 தான் ரிலீஸ் ஆகிருக்குது. பார்ட் 2 வந்து செப்டம்பரில் வரப்போகுது. வெனஸ்டே சீரிஸ் தான், அது தமிழ் டப்பிங்லேயே இருக்குது. இன்னொன்று வந்து தமிழ் டப்பிங்கில் கிடையாதுப்பா, அது அனிமேட்டட் சீரிஸ் 4 எபிசோடு தான். சரி வாங்க இந்த ரெண்டுத்தையுமே பார்த்துடலாம். அப்புறம் சோடா புட்டி அனிமே நம்ம சேனலில் ஆரம்பிச்சிருக்கோம். அதில் அனிமி சம்மந்தமான அனைத்து விஷயங்களும் அதில் வந்துடும். டாப் 10 அனிமி மூவிஸை வந்து வீடியோவாக பண்ணி போட்டிருக்கிறேன். ஸோ அதில் எத்தனை மூவிஸ்லாம் நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படிங்கிறத அந்த வீடியோக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த சேனலை போய் அதையும் பார்த்து விட்டுருங்க. அதில் அனிமி சம்பந்தமான ரீகேப்ஸ், ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாமே அதில் வந்துடும். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கப்பா. வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து வெனஸ்டே சீரிஸ். இப்போ வந்து சீசன் 2 வந்துருக்குது. சீசன் 1 பார்த்துட்டு வந்தால் தான் புரியுமாங்கிற டவுட் வரும். கண்டிப்பாக பார்த்துட்டு வந்தால் தான் இன்னும் அந்த கேரக்டர்ஸ்லாம் மனசில் நிற்பாங்க. ஏன்னா அந்த கேரக்டர்ஸோட இப்போ திரும்பியும் வெனஸ்டேபிளில் வந்து அதே நவர்மோருக்குள்ளே வரா. ஸோ அங்கே ஆல்ரெடி நம்ம பார்த்த கேரக்டர்ஸ்லாம் மைண்டில் நிற்கும்பொழுது உங்களுக்கு இன்னும் இந்த கதையோட கனெக்ட் ஆகும். அப்பாவை பார்த்தது வேற ஒரு கேஸு, இதில் பார்க்க போகிறது வேற ஒரு கேஸு தான். ஆனால் அந்த கேரக்டர்ஸோட இன்னும் கனெக்ட் ஆகிறதுக்கு சீசன் 1 பார்த்துருந்தா இன்னும் நல்லா கனெக்ட் ஆகும். அண்ட் சீசன் 1 பற்றி நம்ம சேனலே வீடியோவாக போட்டிருக்கிறேன். மொத்த ரீகேப்பை, மொத்த ஸ்டோரி எல்லாமே கவர் பண்ணிட்டேன். ஸோ அதை பார்த்துட்டு கூட நீங்கள் அப்படியே சீசன் 2 ட்ரை பண்ணிங்கன்னா கூட எல்லா கேரக்டர்ஸும் இவங்களா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். சரி, இந்த சீசன் 2ல் என்ன கதை அப்படின்னாக்க, சம்மர் லீவ்லாம் முடிச்சுட்டு ஆக்சுவலாக சீசன் 1 முடியும் போது நான் உன்னை பார்த்துக்கிட்டு இருக்கேன்ற மாதிரி ஒரு மெசேஜ் வரும். அதோடைய கண்டினியூஷன் தான் இந்த சீரீஸு. அப்படியே இவ சம்மர் லீவை முடிச்சுட்டு நெவர்மோருக்கு திரும்ப வரா. இந்த வாட்டி அவள் மட்டும் வரல, அவள் தம்பியும் அதே ஸ்கூலில் சேர வரான். அது இல்லாமல் அவங்க ஃபேமிலி மொத்தமும் அங்கே தான் வராங்க. ஸோ இப்படி மொத்த பேரும் அந்த நெவர்மோருக்குள்ளே வராங்க. இப்போ புதுசாக ஒரு பிரச்சனை, உன்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கேன், உன்னை நான் வந்து கன்ஃபார்ம் காலி பண்ணுவேன் இப்படிங்கிற மாதிரி புது பிரச்சனை உருவாகுது. அது இல்லாமல் காக்கா ஒன்று, ஒத்த கண்ணு காக்கா, அது கேங் ஆஃப் காக்காஸை வச்சுக்கிட்டு அது ஒரு மாதிரி வேலையை பார்த்துக்கிட்டு இருக்குது. என்னடா இது, இந்த ஒத்த கண்ணு காக்கா வேறு கொஞ்சம் ஓவராக போயின்னு இருக்குது. அது இல்லாமல் நம்மளால் இப்போ எந்த விஷயத்தையும் பண்ண முடியாதுங்கிற மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனையை வெனஸ்டே எப்படி சமாளிச்சாங்கிறது தான் இந்த மொத்த சீரிஸும். இதில் கேரக்டர்ஸை பொறுத்தவரை வெனஸ்டே கேரக்டர் ஏன் பிடிக்கும்னா, அது வந்து எப்பா எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பு வேணாம், யாரும் வேணாம், எதுவும் வேணான்ற மாதிரி ஒரு வினோதமான கேரக்டரா. அதனாலே ஒரு மாதிரி அதுக்கு சந்தோஷமாக இருந்தால் பிடிக்காது, சோகமாக மட்டும்தான் பிடிக்கும். அவள் சொல்கிறது எல்லாமே ரொம்ப வியர்டாக இருக்கும். அதெல்லாம் ஒரு மாதிரி அந்த கேரக்டர்ஸோட கனெக்ட் ஆகிடும். அது இல்லாமல் நெவர்மோரில் இருக்கிற எல்லாருமே அப்படிப்பட்ட வினோதமானவங்க தான். அதனாலே இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கீங்களா எல்லாருமே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அது முக்கியமாக வெனஸ்டே வந்து ஃபஸ்ட்டு கேஸ்லாம் எப்படி சால்வ் பண்ண தெரியுமா, அதெல்லாம் வேறு லெவலாக இருக்குமே, அவளுடைய பவர்ஸ்லாம் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி நமக்கு எல்லாமே தெரியும்ல. இந்த வாட்டி அதுவே அவளுக்கு கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு. இந்த வாட்டி அவளை ரொம்பவே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அளவுக்கு பிரச்சனை பெருசாக இருக்குது. அது இல்லாமல் இவளால் அதுக்கு டஃப் கொடுக்குற அளவுக்கு இவளால் எதுவும் பண்ண முடியாதுங்கிற மாதிரி இருக்கும்போது எப்படிமா அந்த பிரச்சனையை சமாளிக்க போகிற அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் இதில் வெனஸ்டே எப்படி ஜெயிக்க போகிறா அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது. அண்ட் முக்கியமாக வெறும் வெனஸ்டேன்னு அவளை சுற்றியே நாங்கள் காட்டுவேன் அப்படின்லாம் இல்லாமல் மற்ற கேரக்டர்ஸ்க்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தது. அண்ட் மற்ற கேரக்டர்ஸோடைய ஸ்டோரிலாம் அது பெருசாக போயிட்டு இருக்கோம். அவன் தம்பிக்காரன், அப்புறம் அந்த அவங்களோட அங்கிளான நெஸ்டரு, அவங்களாம் சும்மா சீசன் 1 அப்படி போகிற போக்கில் கேமியோ மாதிரி பார்த்துருப்போம். இதில் வந்து அவங்களுக்குன்னே தனித்தனி கேரக்டர்ஸ் இருக்குது. நெஸ்டர் செய்யக்கூடிய அட்டகாசங்கள். இந்த பக்கம் அவன் தம்பி, அவன் தனியாக வேலையை பார்ப்பான் பாருங்க. டேய் மனுஷ பிறவியலடா நீங்கிற மாதிரி அவன் ஒரு வினோதமான வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு கிடப்பான். இப்படியாக ஏகப்பட்ட கிளை கதைகளும் நிறைய போயிட்டு இருக்கும். அதுக்கு நடுவில் இந்த பிரச்சனையை வெனஸ்டே எப்படி சமாளிக்கிறாங்கிற இந்த ரூட்டும் போயிட்டு இருக்கோம். 4வது எபிசோடில் ஒரு மிகப்பெரிய கலவரமே நடக்கும். எப்படா அடுத்த எபிசோடுக்கு ஹைப்பை கொடுத்து முடிக்க போறீங்கன்னு நினைக்கும் போது ஒக்கமக்கா மொத்த கலவரத்தையே உண்டு பண்ணி அப்படியே கட் பண்ணி தொடரும் போட்டிங்கன்ற மாதிரி தான் இருந்துச்சு. இந்த கலவரத்தை எப்படி சமாளித்து இந்த புள்ள வெளியே வரப்போகுதுங்கிற ஒரு ஃபீலை தான் கொடுத்துச்சு. 4வது எபிசோடு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் ஃபஸ்ட்டு சீசனில் இந்த கூடி ஆடம்ஸ், அந்த கேரக்டர் ஒரு மாதிரி வெயிட்டாக இருந்துச்சு. அந்த ஃப்ளாஷ்பேக் நல்லா இருந்துச்சுல்ல. இதில் அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் வருது. பட் இப்போ வரைக்கும் அது பெருசாக அந்த கேரக்டரை யூஸ் பண்ணிக்கல. மேபி அடுத்த பார்ட்டில் அந்த 4 எபிசோடில் அந்த கேரக்டர் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸாக நான் எப்படி பண்ணுவோம் தெரியுமா, வெனஸ்டேக்கு என்னோட ஹெல்ப் இருக்கும் தெரியுமான்ற மாதிரி அந்த கேரக்டரை அடுத்த 4 எபிசோடில் காட்டலாம். அண்ட் இதில் முக்கியமாக வெனஸ்டே வந்து அவ்வளோ பேரோடைய ஹெல்ப்னால தான் இந்த கேஸையே அவள் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கிறா. ஸோ அப்படி டீம் ஒர்க்காக செயல்படுறது, ஒருத்தருக்கு ஒரு பவர் மூலியமான்ற மாதிரி கொஞ்சம் அந்த டீம் ஒர்க்காக காட்ட நடிச்சதெல்லாம் நல்லா இருக்குது. அப்புறம் திங்கு கூட நான் வெறும் கையின்னு நீ ஏளனமாக பார்த்தீங்கல்ல, எனக்கு முன்னாடி சொந்த கதை சோக கதை இருக்குங்கிற மாதிரி அவனுடைய ஏரியாவை கொஞ்சம் காட்டினது கூட நல்லா இருந்துச்சு. ஸோ மொத்தமாக இப்போ வரைக்கும் வந்துருக்கிற 4 எபிசோடு நல்லாவே இந்த பிரச்சனை என்ன அப்படிங்கிற மாதிரி செட் பண்ணிருச்சு. பிரச்சனைக்கான ஆன்சரை சும்மா அப்படியே லைட்டாக 4வது எபிசோடில் காட்டி அப்படியே கலவரத்தோட ஸ்டாப் பண்ணி வச்சுட்டாங்க. அடுத்த 4 எபிசோடு வரும்போது தான் என்னவா இந்த பிரச்சனையை முடிக்க போகிறாங்க, இது ஏன் வெனஸ்டே வாழ்க்கைக்குள்ளே விளையாடிக்கிட்டு இருக்குங்கிற விஷயம் அந்த கடைசி 4 எபிசோடில் தான் தெரியும். ஸோ இப்போ வரைக்கும் இந்த 4 எபிசோட் நல்லா இருக்குதுப்பா, பக்காவாக செட் பண்ணி வச்சிருச்சு. இனிமேலாம் பிரித்து போடாதீங்கடா, மொத்தமாக 8 எபிசோடாக விடுங்கடா, ஒரே செட்டாக முடிச்சாதான்டா ஒரு மன திருப்தியே வருதுன்னா புரிஞ்சிக்க மாட்டேங்கிறானுங்க. சரி ஓகே, இந்த சீரிஸை முடிச்சு விட்ருங்க. அடுத்து ஐஸ் ஆஃப் ஒகாண்டா அப்படின்னு சொல்லி
பிளாக் பேந்தர் எல்லாருடைய ஃபேவரட்டான படம். அண்ட் வக்காண்டா ஃபார் வக்காண்டா அப்படின்னு அந்த வக்காண்டாக்காக அவங்க எவ்வளவு பாடுபடுவாங்க அப்படிங்கிற விஷயம்லாம் அவங்க அந்த பிளாக் பேந்தர் படத்துலையும் அடுத்த பார்ட்லையுமே காமிச்சாங்க. இந்த அனிமேட்டட் சீரிஸில் இதுக்கெல்லாம் முன்னாடி எப்பா இவங்களே பெரிய வீரர்கள்னு சொல்கிறீங்களே, 4 எபிசோடில் 4 வேற வேற ஆட்கள் வக்காண்டாக்காக என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணாங்க, முக்கியமாக அவங்க எந்த எல்லைக்கும் போயிட்டு அவங்க ஃபார் வக்காண்டா அப்படின்னு சொல்லி அந்த வக்காண்டாவுக்காக எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக போனாங்கங்கிற அந்த 4 வாரியர்ஸ் பற்றின கதை தான் இந்த சீரீஸு. 4 வேறு வேறு கதைகள் தான். பட் அது இந்த வக்காண்டாவோட கனெக்ட் ஆகிறது அதெல்லாம் கூட விடுங்க. கடைசி எபிசோடில் அப்படி லைட்டாக ஒரு ஃப்ரேமில் ஒரு விஷயத்தை கனெக்ட் பண்ணுவாங்க. மொத்தமாக தம்பி பார்த்துட்டிங்களா 4 கதையும் முடிஞ்சிருச்சா, இப்போ எம்சியூவோட நாங்கள் கனெக்ட் பண்ணுறோன்ற மாதிரி அந்த கனெக்டிங் பாயிண்ட் இருக்குதுல்ல, அதுதான் ஃபயராக இருந்துச்சு. இந்த மார்வல் மொத்த படத்தை காட்டுறதை விட ஒரு 5 செகண்ட் 10 செகண்டில் ஒரு விஷயத்தை பண்ணுவாங்க, அதுதான் ஃபயர் மோடில் இருக்கும். ஃபென்டாஸ்டிக் 4 படம் அதை நம்ம ஃபுல் படமும் உட்காந்து நல்லா இருக்குப்பா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது கடைசியில் டாக்டர் டூமை காட்டும் போது அப்படிங்கிற மாதிரி ஃபயர் ஆக்கி விட்டுருச்சு. அதே மாதிரி இந்த ஐஸ் ஆஃப் வக்காண்டா சீரிஸில் 4 எபிசோடும் நல்லா தான் இருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது 4வது அதை முடித்த விதம் வந்து அப்படியே கனெக்ட் பண்ண விதம் வந்து என்னடா இது, இப்போ அந்த சீனை பார்த்துட்டு யூடியூப்பில் போயிட்டு அந்த சீனை சர்ச் பண்ணி அந்த சீனை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அப்பாடா அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு மூமெண்ட்டை பண்ணி விட்ருவாங்க. அதே போல் தான் இப்போ ஸ்பைடர்மேனோடைய டீசரோ ட்ரெய்லரோ அதெல்லாம் கூட இன்னும் வரல. ஜஸ்ட்டு ஷூட்டிங் ஸ்பாட்டு அந்த பிக்கு அந்த வீடியோ தான் ரிலீஸ் ஆச்சு. அதுக்கே மொத்த சோஷியல் மீடியாவும் ஃபயர் ஆகிடுச்சு. ஸோ திரைப்படம் வேணாம் புகைப்படம் போடுங்கிற மாதிரி அங்கே டாக்டர் டூமு ஸ்பைடர்மேனு இங்கே இந்த ஐஸ் ஆஃப் வக்காண்டாவில் எம்சியூ கனெக்ட்னு இந்த மாதிரி குட்டி குட்டி மூமெண்ட்ஸில் ஃபயர் பண்ணி விட்டுறாங்க. நல்லா இருந்துச்சு. சரி, இந்த ஐஸ் ஆஃப் வக்காண்டா சீரிஸ் எப்படி இருந்துச்சுன்னா, 2வது எபிசோடு அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங்கை காட்டின விதம் 4மே கிட்டத்தட்ட அந்த ஒரே விஷயம் தான். ஒருத்தர் என்ன மாதிரி அந்த விஷயத்தை பண்ணுறாங்கிறதெல்லாம் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் எபிசோட் நல்லா இருந்துச்சு. செகண்ட் எபிசோட் எனக்கு கொஞ்சம் அந்த எமோஷனலாக அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங்கிற கனெக்ட் ஆன விதம் நல்லா இருந்துச்சு. 4வது என்னங்க இப்படி வரப்போறீங்களா அப்படின்னும் போது அதை கனெக்ட் பண்ணி முடிச்ச விதத்தில் எனக்கு மொத்த எபிசோடுமே மறந்துருச்சு. ஏன் அந்த கனெக்ட் பண்ண விதத்தில் எனக்கு 4 எபிசோடை விட அந்த 4 செகண்ட் கிளிப்பு தாண்டா மைண்டில் நின்றுச்சுன்ற மாதிரி இருந்துச்சு. இது ட்ரை பண்ணலாம், நல்லா இருக்குது சீரிஸு. இந்த அயனாட்லாம் வேறு வழியே இல்லையேன்னு உட்காந்து பார்த்துக்கிட்டு கிடக்கிறதுக்கு அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு இந்த 4 எபிசோட் சீரிஸை நல்லா இருக்குது, தாராளமாக ட்ரை பண்ணுங்க. எம்சியூ கனெக்ட் பிடிச்சது என்ன, தமிழ் டப்பிங் விட்டா இன்னும் நல்லா இருந்திருக்கும், அது இல்லை. சரி, இந்த 2த்தையும் பார்த்து முடிச்சவங்க உங்களுக்கு எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படி சோடா அப்படி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கப்பா. டாடா பை.